அன்பு என்னும் சோலையில் ஆவல் என்னும் செடி முளைத்து பண்பு என்னும் மலர் மலர் மலர்ந்து மனம் வீசிக்கொண்டிருக்கும் இந்த இனிய காலை வேளையில் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 122, குறள் எண் 1212. கனவு நிலை உரைத்தல். இது இன்பத்துப்பால தான் வருது. கயல் உண்கண் யான் இறப்ப துஞ்சின் கலந்தார்க்கு உயல் உண்மை சாற்றுவேன் மண். இறப்பவர்க்குன்றது வல்லினம், இது மெல்லினம், வல்லினம் கிடையாது, மெல்லினம். அந்த வல்லினம் போட்டால் அது வேற, அதனால் அதை மெல்லினமாக நினச்சிக்கிறேங்க. கயல் உண்கண் யான் இறப்ப துஞ்சின் கலந்தார்க்கு உயல் உண்மை சாற்றுவேன் மண். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் துஞ்சாது வருந்துகின்ற என் கயல் போலும் உன் கண்கள் யான் இறந்தால் துஞ்சுமாயின் கனவிடை காதலரை காண்பேன். கண்டால் அவர்க்கு யான் ஆற்றியுளேனாய தன்மையே யானே விரியச் சொல்வேன் என்கிறார். எப்படி அந்த பெண் கனவு கண்டே என்ன அற்புதமாக எழுதியிருக்காருங்க. உண்மையிலேயேங்க ரொம்ப ரொம்ப அற்புதம்ங்க. அதாவது கயல் மீன், அதாவது நல்லா ஒரு விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள். கயல் மீன் போன்ற என் கண்கள் நான் வேண்டிக் கொள்கின்றபடி தூங்குமாயின் நான் பொறுத்திருக்கின்ற நிலைமையை காதலருக்கு கனவில் சொல்லுவேன். பாருங்க, அவன் கனவு வாங்குறான். அவன் வியாபாரத்துக்கு போயிட்டான், வெளிநாட்டு வெளியே ஏதோ கடந்து வியாபாரத்துக்கு போயிருக்கான். அதனால் அவள் என்ன செய்கிறான்னா கனவு காண்கிறாள், கனவு காண்க வேண்டும் என்கிறார். இறத்தல் என்பது மெல்லினம், வல்லினம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறேங்க. கயல் மீன் போன்ற என் கண்கள், எப்போவுமே பெண்களுக்கு கண்கள் தாங்க அழகு. அதை எவ்வளவு அற்புதமாக வர்ணிக்கிறார் பாருங்க. கயல் மீன் போன்ற என் கண்கள் நான் வேண்டிக் கொள்கின்றபடி தூங்குமாயின், அவர் நினைச்சபடி அவர் அந்த காதலன் நினைச்சது தான் அவர் தூங்குறார். இது எல்லாமே குறுந்தொகையில் வருதுங்க. குறுந்தொகையை கொஞ்சம் படிச்சிங்கன்னு வைங்க, நிச்சயமாக இந்தளவுக்கு இந்தளவுக்கு இருக்குதா அப்படின்ற நினைப்பீங்க. இதெல்லாம் பெரும்பாலும் அனைத்தும் இதில் வந்துடுது, குறுந்தொகையில் வருது. கயல் மீன் போன்ற என் கண்கள் நான் வேண்டிக் கொள்கின்றபடி தூங்குமாயின் நான் பொறுத்திருக்கின்ற நிலைமையை காதலருக்கு கனவில் சொல்வேன். ஆகா, சரி, அற்புதமான, எனக்கு இது ரொம்ப பிடிச்ச குறளுங்க. அற்புதமான குறளுங்க. என்ன அற்புதமாக அந்த காதலி தன்னுடைய காதலனை நினைத்து கனவு காண்கிறாள் பாருங்க. இதெல்லாம் ரசிக்கணுங்க. அதாவது தெய்வப்புலவர் எவ்வளோ வரைக்கு நேற்று கூட பேப்பரில் போட்டிருக்காங்க. எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இதெல்லாம் நிறையா அந்த கும்பமேளா இறந்தாங்கல்ல, அந்த ஊரில் கொண்டு அந்த சிலை வச்சுருக்க ஃபோட்டோ எடுத்து இந்து தமிழ் திசையில் போட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துலங்க போனோன்னு அந்த இடத்துல முக்கியமான இடத்துல போட்டிருக்காங்க. அந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய சிலையை போட்டிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இவ்வளவுலாம் என்ன ஒரு அறத்துப்பாலை சொல்கிறாரு, பொருட்பாலை சொல்கிறாரு, இன்பத்துப்பாலை எவ்வளோ கற்பனை பண்ணி சொல்கிறார் பாருங்க. ஆனால் நான் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் பெரும்பாலும் நான் எத்தனையோ புத்தகங்கள், நாவல் படித்திருக்கேன். அதில் என்னென்னா அவங்க எல்லாருமே கண்களைத்தான் வர்ணிப்பாங்க. பெரும்பாலும் எழுத்தாளர்கள் பெண்ணினுடைய கண்ணைத்தான் வர்ணிப்பாங்க. அந்த கண்ணை இவர் வர்ணிக்கிறார் பாருங்க, என்ன அற்புதம். அடுத்தது பாருங்கள், அடுத்து ஒரு குறளை பார்ப்போங்க. அதிலேயே இருந்துட்டு ரொம்ப நேரம் ஆயிரும். அடுத்து ஒரு குறளை பார்ப்போம். அதிகாரம் 28, கூடா ஒழுக்கம். குறள் எண் 280. கூடா ஒழுக்கம். இது நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்குங்க. இது வேற. இது இருந்தாலும் இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்து நம்ம நேரடியாக இதில் பார்த்துருக்கோம், செய்தித்தாளிலும் பார்த்திருக்கிறோம், தொலைக்காட்சியிலும் பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் நல்லா கேளுங்க. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து விடில். மழித்ததும்
நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன். என்ன அற்புதமான குரல் பாருங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உலகம் பழிக்கும் தீய ஒழுக்கத்தை விட்டுவிட்டால் முட்டை அடித்தலுடன் சடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோளங்களும் வேண்டா. என்ன அதாவது எப்படித்தான் அவருக்கு அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இதெல்லாம் எழுந்ததுன்னு எனக்கு தெரியலைங்க. உண்மையிலேயே பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துருக்கோம். சரி, நான் உதாரணத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க. உதாரணத்திற்கு சிலர் சாமியார் வேடம் போட்டுக்கொண்டு வழிபடுவதற்காக வரும் பெண்களை மயக்கி கற்பழித்து பின் அவற்றை சில பெண்களின் வாக்குமூலத்தால் அவர்களை பிடித்து சிறையில் அடைத்திருப்பதை நாம் செய்தித்தாளில் பார்த்திருக்கிறோம். இது உண்மையாக நடந்த சம்பவங்க. தமிழ்நாட்டிலே நடந்த சம்பவம். ஒன்றும் இல்லை, 2வது நடந்துகிட்டு இருக்கு. அது பிடிக்க முடியல. அது மாதிரி நிறைய பேர் இப்படி செய்கிறாங்க. என்னென்னா இன்னொன்று சொல்கிறாங்க, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதாவது சும்மா ஒரு மடத்தை, அதாவது சாமியார் வேடம் போட்டுக்கிட்டு மொட்டை அடித்தலும் சொல்கிறார் பாருங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டு விட்டால் ஒரு மனிதன் தனக்கு 5 புலன்களில் ஆசை இருக்கத்தான் செய்ய. அதுதான் தெய்வப்புலவர் அற்புதமாக இன்பத்து பாடம் வச்சுருக்காரு. அதுக்கு நீ திருமணம் செஞ்சுக்கிட்டு லைஃப்பை நீ வாழ்க்கையை நடத்து. மற்றவர்களை ஏமாத்தாத. அந்த ஏமாத்தினாதான் ஒருத்தன் செயலில் இறந்தே போயிட்டான். நீங்கள் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் முட்டை அடித்தலும் சடை வளர்த்தலும் ஆகிய புறக்கோளங்களும் வேண்டாம். சும்மா போட்டு முட்டை அடிச்சுட்டு ஒரு இது சடையை வளர்த்துக்கிட்டு நான் பெரிய சாமியார், அப்புறம் அதுக்காக இந்த இதை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இது மாதிரி வச்சிட்டோம்னா, இந்த நம்ம மனிதர்கள் தான் சில பேர், எல்லாரும் இல்லை, சில பேர் நான் இறைபக்தி உள்ளவங்க, நீங்கள் நான் இறைபக்தி இல்லாதவன் நினச்சிடாதீங்க. நான் ரொம்ப இறைபக்தி உள்ளவன், திருச்செந்தூர் முருக பக்தன், நான் இறைபக்தி உள்ளவன். ஆனால் இந்த மாதிரி சும்மா அப்படி வச்சுக்கிட்டு ஒரு சிலையை வச்சுக்கிட்டு அங்கே வேண்டிக்கிட்டு அப்போ பார்த்தோன்னே பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, உடனே அவங்கள சாமி வணக்கம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கையில் அவங்கள ஏதாவது மூக்கில் என்னமோ ஒன்று செஞ்சு தன்னுடைய இதில் அவளை மயக்கி வேறு மாதிரி செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு மடக்கி அங்கேயே பக்கத்துலேயே ஆளுகளை வச்சு போட்டுருவான். எல்லாம் அதுக்கு பூரா ஆளுகள் வச்சுருக்கேன்னா அவன்கிட்ட காசு வருதுல, நிறையா தான் அந்த பெண்கள் காசு போய் கொடுக்குறாங்கல்ல. அப்போ என்ன, அதனால் காசு வர்றதுனால அதை காசு கொடுத்து மறைச்சிடறான். அதில் ஒரு பெண் என்ன செய்கிறான்னா, இப்படி ஆட்களை சும்மா விடக்கூடாது, சொல்லிடணும்னு சொல்லிவிட்டு அதை போலீஸில் தகவல் தெரிவித்து அவனை பிடிச்சு விடுவார்கள். பிடிச்சு அவனை பேப்பரில் போட்டு அது தொலைக்காட்சியில் காமிச்சு அவனை ஜெயிலில் அடைச்சி அவன் ஜெயிலில் இறந்து போயிட்டான். நீங்கள் எல்லாம் பார்த்த செய்தி தான். நான் புதுசாக சொல்லலை. இதை திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இதை சொல்லுகிறார் என்றால், அது இப்போது தமிழகம் செய்துள்ளது என்றால், இந்த 5-4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், தமிழகம் செய்து விட்டது என்றால், அப்போ உண்மை என்ன இருக்குது பாருங்கள். அப்போ எப்படி சாமியை உண்மையாக கொண்டாடுற, உண்மையிலேயே சில சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நான் வருத்தப்படலை. சில பேர் சாமி இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்தீங்களா இப்படி நடக்குது, இதுக்கு தான் நாங்கள் சாமி இல்லைன்னு சொல்லுவோம். இதை காரணம் காட்டி சாமி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்தவரை நான் தீவிர முருக பக்தன், திருச்செந்தூர் முருக பக்தன். எனக்கு இறைபக்தி ரொம்ப உண்டு. ஆனால் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு நான் வழிவிட பிடிக்காது. அந்த மாதிரி அதுதான் அருமையாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இவரே நீங்கள் காமத்துப்பால் இவருடைய இதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காரு ஒவ்வொரு குரலையும். அப்போ இவர் அறத்துப்பாளர் சொல்லியிருக்காரு, பொறுப்பாளர் சொல்லியிருக்காரு. இவர் ஏன் இதை சொல்லணும், செஞ்சு பாருங்கள். அதுதான் உதாரணத்திற்கு சிலர் சாமியார் வேடம் போட்டுக்கொண்டு வழிபடுவதற்காக வரும் பெண்களை மயக்கி
கற்பழித்து பின் அவற்றை சில பெண்களின் வாக்குமூலத்தால் அவர்களை பிடித்து அந்த சாமியார்களை பிடித்து சிறையில் அடைத்திருப்பதை நாம் செய்தித்தாளில் பார்த்திருக்கிறோம். இதான் உண்மைங்க. நீங்களும் நான் மட்டும் இல்லை, நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனை பார்த்து அடைச்சி கடைசியில் பார்த்தா அவன் ஜெயிலே கூட இறந்துறான், வெளியே விட்டு ஜெயிலில் இறந்துறான்னு நினைக்கிறேன். அங்கேயே புதைச்சிட்றாங்க. அவனுக்கு ஏன் அந்த அளவுக்கு அவனுக்கு இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னே அவர் சொல்கிறாருங்க தெய்வப்புலவர். அது இப்போ தமிழகத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே உண்மையாகிவிட்டது. இன்னும் ஒருத்தனையும் இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனையும் பிடிக்க போகிறாங்க, ஆனால் பிடிக்க முடியல. அவன் ஒவ்வொரு தீவாக போயிட்டே இருக்கான். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னொரு ஆளையும் சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஏன்னா நக்கீரன் ஆசிரியர் இருக்கார்ல, மரியாதைக்குரிய நக்கீரன் ஆசிரியர் கோபால் இருக்கார்ல, அவர் ரொம்ப பொய்யா இதை எழுத மாட்டாருங்க. முதல்ல அவர் தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் என்ன செய்வார்னா, உண்மை சம்பவத்தை உண்மைதானா இல்லையா என்பதை அப்படியே ஆராய்ந்து தான் அவர் எழுதுவார். இன்றைக்கி புலனாய்வு பத்திரிகையிலே தமிழ்நாட்டிலேயே முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரே பத்திரிகை நக்கீரன் தான். அது அந்த ஆசிரியருக்கு தான் அந்த புகழை சேரும். அவர் என்ன தெரியுமா, நீங்கள் உடனே அவர் இது இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் நெத்தியில் லைட்டாவது குங்குமம் இல்லாமல் வெளியே வர மாட்டாருங்க. அவருக்கு இறைபக்தியினால தான் அவர் பிழைச்சிக்கிட்டே இருக்கார். இல்லைன்னா அவ்வளோ பெரிய ஆளை கொண்டாட முடியுமா? எவ்வளோ மோசமான ஒருத்தனை 2 மாநிலங்களும் பிடிக்க முடியாது. 2 மாநிலத்துக்கும் போலீஸ் இருக்குது, காவல்துறை 2 மாநிலங்களும் இருக்குது. ஆனால் அவனை பிடிக்க முடியவில்லை. ஆனால் நக்கீரன் ஆசிரியர் மரியாதைக்குரிய கோபாலன் அவர்கள் தனித்து போய், நான் அந்த இடத்த பார்த்தேங்க. அந்த பார்த்த உடனே எனக்கு அந்த இடத்துல பயம் வந்துருச்சு. அந்த காடை பார்த்த உடனே கர்நாடகாவுக்கும் நமக்கும் நடுவில் இருக்குது அந்த காடு. அதுக்கு முன்னாடி தான் போலீஸ்லாம் இருந்துகிட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துருச்சுங்க. இதில் எப்படியா நம்ம ஆள் போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி போய் ஒருத்தர் நடிகர் ராஜ்குமாரை மீட்டு வந்துட்டார்ல. எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு செஞ்சிருக்காரு சாதனை. அவரெல்லாம் ஒரு சாதனையாளருங்க. வாழ்க்கையில் அவரெல்லாம் கண்டிப்பாக இந்த உலகம் உள்ளளவும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும். நக்கீரன் ஆசிரியர் கோபாலினுடைய புகழ் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் இந்த உலகத்தில். யார் இப்படி துணிச்சலோடு போக முடியும்? சிந்திச்சு பாருங்கள். அது அப்படிப்பட்ட ஒருத்தர். அவர் புலனாய்வுத்துறை விட சும்மா எழுதி சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் செய்ய மாட்டார். நான் நக்கீரன் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்படி கிடையாது. அவ்வளோ அற்புதமான மனிதர் அவர். அதுதான் சொன்னார். இதை அவர் சில விஷயங்களை எடுத்திருக்காரு. அதேமாதிரி இந்த சம்பவம் கூட அவர் தான் எடுத்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதனால் இந்த குறள் மிக மிக முக்கியமான குறள். இந்த மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் முட்டை அடித்தலுடன் கடல் சடை வளர்த்தலுமாகிய புறக்கோளங்களும் வேண்டா என்கிறார். மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.